ஹாய் சுமதி இல்ல மக்களே, கீழே ஒரு வீடியோ ஓடிட்டு இருக்கோம். அதை பத்தின கருத்துக்களை தான் நாங்க எடுத்துட்டு பதிவு பண்ண போறோம். உங்களுக்கு என்ன கருத்து தோணுதோ கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என் தம்பி சொல்றான். அவனுக்கு என்னடா தோணுது ரஞ்சித்? ஸோ ஒரு நாட்டில் ஒரு எஜுகேஷன் இல்லைன்னா அது என்ன மாதிரியானதெல்லாம் மாறும் அப்படிங்கிறதா என்னோட ஒரு கருத்து. இதுல என் கருத்து என்ன, என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட், ஒரு நாடு நல்லா டெவலப் ஆச்சுன்ற பட்சத்துல தான் எஜுகேஷனா இருக்கட்டும், நல்ல குடிநீரா இருக்கட்டும், ஒரு நல்ல சொசைட்டியா இருக்கட்டும் வளரும் அப்படின்னு எனக்கு இருந்துட்டு தோணுது. ஸோ ஒரு நாட்டோட வளர்ச்சியில தான் இது இருந்துட்டு பேஸா இருக்கோ. நம்மளா இருந்துட்டு நல்லபடியா இருக்கிற ஒரு கண்ட்ரியில இருக்குங்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த நிலைமை இல்லைன்னு எனக்கு தோணுது. பாப்பா, உனக்கு என்ன பாப்பா தோணுது? என்னை படைச்ச இறைவன் உங்களை படைச்ச இறைவன் தான் அவங்களையும் படைச்சிருக்கிறாரு. நாம் எப்படி வாழணுங்கிறதே அவர் தான் தீர்மானம் பண்ணுறாரு. இப்போ வீடியோவில் பார்த்தவங்க எப்படி வாழணுங்கிறதே அவர் தான் தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே அறிவு தான், 6 அறிவு. ஆனால் 6 அறிவை கூட எப்படியெல்லாம் பயன்படுத்தணுங்கிறத இறைவன் பார்த்து நினச்சாதான் பயன்படுத்த முடியுங்கிறது என்னுடைய கருத்து. சூப்பர். நானும் இந்த நிலைமை இல்லாத இடத்துல எங்களை வச்சிருக்கிற இறைவனுக்கு கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தாட் வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்க, பாய்ங்க.